வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியலில் வந்து இந்த மூடில் வந்து நாங்கள் எப்படி அட்டெண்டன்ஸ் ஆக்டிவிட்டியை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்றது ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டாக வந்து எப்படி நார்மலாக நாங்கள் எப்படி அட்டெண்டன்ஸ் உண்டு நாங்கள் இதில் போடுறது, அதுக்கப்புறம் செஷன்ஸ் எப்படி நாங்கள் போடுறதுன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேர்ன் எடிட்டிங்கை ஆன் பண்ணினா பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் ஆக்டிவிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இதில் ஏற்படும். இப்போ நாங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலம் இந்த அட்டெண்டன்ஸ் இது நார்மலாக நாங்கள் குயிஸ் அசைன்மெண்ட் போடுற மாதிரி இந்த அட்டெண்டன்ஸ் என்ற ஒரு ஆக்டிவிட்டியை நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இதில் போட வேணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதில் டைட்டில் ஒன்று எங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் வந்து இந்த அட்டெண்டன்ஸ் வந்து சப்போஸ் எங்களுக்கு இது நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் இல்லைன்னா சில நேரம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கும் இது சில நேரம் தேவைப்படலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் இருக்கணும். அவை வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 அண்டு டிஃப்ரெண்ட் குரூப்பில் நாங்கள் அவைக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறோம்னா நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னா இந்த கமெண்ட் மாடியூல் செட்டிங்கில் வந்து குரூப் மோட் வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் செப்பரேட் குரூப்ஸ் வந்து விடணும். நாங்கள் அது வந்து அவை வந்து செப்பரேட்ஸாக அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ஷனை நாங்கள் எனேபிள் பண்ண வரும். அதுக்கு பிறகு நான் இதில் வந்து சேவ் அண்ட் டிஸ்பிளே என்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். அது இப்போ இது சேவ் ஆகி எங்களுக்கு அந்த செஷன்ஸுக்குரிய டீட்டெயில் வந்து எங்களுக்கு காட்டு. இது வந்து ஆல்ரெடி செஷன்ஸ் எங்களுக்கு இருந்தால் டிஸ் பண்ணி காட்டு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஒரு செஷன் நான் எப்படி ஆட் பண்ணுன்றதை பார்க்குறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஆட் செஷன்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எங்களுக்கு குரூப் செலெக்ஷன் வந்து இங்கே வரப்போகுது. இப்போ நான் குரூப் 1க்கு கொடுக்க போகிறேன்னா குரூப் 2க்கு கொடுக்க போகிறேன்றது இதில் நாங்கள் செலக்ட் பண்ண வேணும். உதாரணத்துக்கு நான் குரூப் 2 நான் செலக்ட் பண்ணுறேன். குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இங்கே அலோவ் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த கிளாஸ் வந்து எத்தனையாம் தேதி, இப்போ நான் இது வந்து இப்போ இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுற வழியாக அது 3ஆம் தேதி. இந்த கிளாஸ் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது வந்து காலமே 8 மணிலேருந்து 9 மணி மட்டும் அந்த இந்த கால இடைவெளியில் நடக்க போகுது. இது இந்த கருத்து வந்து இந்த 8 மணிலேருந்து 9 மணிக்கு இடையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணலாம்ன்றது அங்கே நார்மலாக குயிஸ் மாதிரி குயிஸ் அந்த டைம் இடைவெளியில் அது வந்து செய்யணும். அதே மாதிரி இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. இந்த 8லேருந்து 9 அந்த டைம் இடைவெளிகளில் இந்த 3ஆம் தேதி வந்து அதை வந்து அசைன் பண்ணலாம். இப்போ நாங்கள் இதில் 2-3 லெக்சர்ஸ் இந்த பாடத்தை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் எடுத்து நாங்கள்ன்றதை இதில் போட்டு விடலாம். உதாரணத்துக்கு நான் இதில் வந்து இந்த பேரை போடுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹலோ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் இது வந்து டிஃபால்ட்டாக நிற்கிது, நான் ஒன்றுமே மாற்றலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய பாஸ்வேர்ட் வந்து நாங்கள் கொடுக்க வேணும். இந்த ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறதுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டம் பாஸ்வேர்ட் இல்லைன்னா ரொட்டேட் கியூஆர்ன்னு 2 விதமான ஆப்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன்னா கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு பாஸ்வேர்ட்டை நாங்கள் எப்படி போடுறது. இப்போ நான் ஒரு நம்பர்ஸை வந்து நான் போட போகிறேன் பார்த்துட்டு ஈஸியாக நாங்கள் அங்கே சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பாஸ்வேர்ட் வந்து போடுறேன். 4564 ஒரு பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா இதில் சேவ் பண்ண பட்டனை அட் பண்ண பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு வந்து இந்த செஷன் வந்து இப்போ அட் ஆகிட்டுது. அப்போ 3ஆம் தேதி 8லேருந்து 9 மணிக்கு நாங்கள் இதை இந்த செஷனை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லொக்கின் பண்ணி பார்க்கல அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் என்ன எத்தனையாம் தேதி என்ன பாஸ்வேர்ட் போட்டோம் நாங்கள் இந்த கீ அடையலாம். இப்போ செஷன்ஸ்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ண இப்போ ஆட் செஷன் ஆட் பண்ணுறது செஷன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா எல்லா செஷன்ஸும் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். இப்போ ஈவன் இதில் கணக்க ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இருக்கிற ஓல்ட் பாஸ் முடிஞ்சதை பார்க்கலாம், இல்லை இந்த மந்த்துக்குரியது வீக்கு. இப்போ நான் இதில் ஓல்டுன்றதை கிளிக் பண்ணால் எல்லாமே எங்களுக்கு காட்ட போகுது. இப்போ இந்த வீக்குக்குரிய தான் எனக்கு வேணும், நான் இந்த வீக்குரிய மட்டும்தான் பார்க்க போகிறேன்னா வீக்கை கிளிக் பண்ணால் வீக்குக்குரிய காட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த கீ இந்த பாஸ்வேர்ட் நான் சப்போஸ் இதுக்கு முதல் கொடுத்துட்டு எனக்கு மறந்துட்டு அந்த பாஸ்வேர்டை இப்போ பார்க்கணுமெண்டா இதை கிளிக் பண்ணமெண்டா இந்த பாஸ்வேர்ட் என்னன்றது எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டும். அப்போ இந்த பாஸ்வேர்ட்டை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தாங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நார்மலாக நாங்கள் என்ன செய்கிறோம்னாங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பாஸ்வேர்டை வந்து நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவே சொல்லணும். அவை இந்த மூடில் வந்து லொக்கின் பண்ணி இந்த கோர்ஸ் பேஜுக்கு போய் அங்கே அட்டெண்டன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினோம்னா பாஸ்வேர்ட் ஒன்று கேட்கும். அதுக்கு நாங்கள் இந்த பாஸ்வேர்ட்டை நாங்கள் சொன்னோம்னா வந்து என்ன செய்யலாம், அதை என்டர் பண்ணி கொள்ளலாம். வந்து இப்போ நாங்கள் இதே செஷனை வந்து கணக்கு செஷன் உங்களுக்கு
ஃப்ரைடேஸ் வந்து 8லேருந்து 9 எங்களுக்கு கண்டினியூஸாக எங்களோட அகாடமிக்ன்ற பார்த்து எங்களுக்கு ஒரு 4 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக வரப்போகுது அந்த பாடம்னா நாங்கள் அந்த 4 வீக்ஸுக்குரிய பாடத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் பண்ணி விடலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஆட் செஷன்ன்றதை கொடுக்குறேன். மல்டிபிள் செஷன்ஸை இப்படி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். சேம் குரூப் 2க்கு நான் எனக்கு 8லேருந்து 9 மணி மட்டும் எனக்கு லெக்சர்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மல்டிபிள் செஷன். இப்போ எங்களுக்கு இந்த செஷன் வந்து எங்களுக்கு டைம் டேபிளின் படி கணக்கு செஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்பீட் ஆகி கொண்டிருந்தோம்னா நாங்கள் ரிப்பீட் செஷனை கொடுக்கலாம். இது வந்து ஃப்ரைடேஸில் ரிப்பீட் ஆகுது. இல்லை எந்த டேயில் வின் 2 டேஸ் வந்து சேம் டைமில் வந்து கிளாஸ் நடக்கலாம். அப்போ அந்த டைமை நாங்கள் கொடுக்கலாம். நாங்கள் சேம் டைம் ஆல்ரெடி கொடுத்த உடனே ஒரு வேறு ஒன்று கொடுக்குறேன். 9 to 10 இந்த இடைவெளியில் எனக்கு வந்து 31ஆம் தேதி மட்டும், இந்த மாதம் 31ஆம் தேதி மட்டும், இந்த மாதம் 30ஆம் தேதி மட்டும், நவம்பர் 30 மட்டும் எனக்கு கிளாஸஸ் வந்து இருக்குது என்றது நான் கொடுத்தோம்னா ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே வந்து 9லேருந்து 10 மணி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுக்க போகுது. நான் இந்த இதுக்கு என்ன செய்கிறேன்னா நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்காம இப்படி நாங்கள் மல்டிபிள் செஷன்டா கட்டாயம் நாங்கள் இதில் ரேண்டம் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ரொட்டேட் கீ வரன்றதை பற்றி கொடுக்கலாம். இது நான் கடைசியாக சொல்கிறேன் எப்படி இருக்குமெண்டு. இப்போ நான் இந்த ரேண்டம் பாஸ்வேர்டுன்றதுக்கு போகிறேன். ஏன்னா தண்டை பாட்டிலேயே ஒரு பாஸ்வேர்டை வந்து அங்கே போட போகுது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா இத்தனை ஃப்ரைடேஸ் வந்து 9 to 10 வந்து குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த செஷனை வந்து ஆட் பண்ணுது. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக போடும். இப்போ இதில் இருக்கிற ஒரு ட்ராபேக் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து கேரக்டர்ஸோட வரப்போகுது. இப்போ எங்களுக்கு இது வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறபடியாக நாங்கள் இந்த ஒவ்வொரு செஷன் இப்படி மல்டிபிள் செஷன் ஈஸியாக ஆட் பண்ணின பிறகு எங்களுக்கு அந்த செஷனை நாங்கள் அந்த செட்டிங்ஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணி நான் அந்த செஷனுக்குரிய பாஸ்வேர்டை வந்து நாங்கள் இங்கே மாற்றலாம். இது எங்களுக்கு நம்பர்ஸ் வந்து போட போகிறோம்னா ஈஸியாக 2 நம்பரை போட்டுட்டு 4 டிஜிட் நம்பரை போட்டுட்டு சேவ் பண்ணி விட்டோம்னா அது சரி. அப்படி நாங்கள் ஒன்று என்ன செய்யலாம்டா கிளிக் பண்ணி இதுக்குரிய நம்பர்ஸை வந்து மாற்றிக்கொள்ளலாம், பாஸ்வேர்டை வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இது வந்து மல்டிபிள் செஷனை எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இதோட அட்வான்ஸ் ஆப்ஷன் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே மாறாமல் இருக்க போகுது. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னோம்னா சொன்னதுலேருந்து அந்த டைம் முடியும் மட்டும் அந்த பாஸ்வேர்டு வந்து எங்களுக்கு மாறாமல் இருக்குது. சப்போஸ் நாங்கள் இந்த பாஸ்வேர்டை நாங்கள் ஒரு டைம் முடிய போதும் அதுக்கு இப்போ 9லேருந்து 10 மணி மட்டும் இருக்க கிளாஸில் நாங்கள் 9:30 சொல்லிட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூட. அப்போ நாங்கள் லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து அதை சொல்லலாம். அப்படி நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு உடனே ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம்னா எங்களோட டிவைஸ் அங்கே அதிலேயே இருக்குமெண்டா நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த உடனே இந்த பாஸ்வேர்டு வந்து வேறு ஒன்றா மாற்றி விட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடலாம், அதை வந்து அக்சஸ் பண்ணிடலாம். அதாவது நான் இதில் வேறு ஒரு நம்பரை ஆட் பண்ணி விடுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அங்கே என்னோட ஷேர் பண்ணாலும் அங்கே இது வந்து ஒர்க் பண்ணாது. நான் சேம் வேயில் நான் ஆட் செஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேம் குரூப் 1க்கு நான் செட் பண்ணுறேன். எனக்கு இத்தனையாம் தேதி 11 to 12 இந்த கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு மல்டிபிள் செஷன்ஸ் எங்களுக்கு தேவை. இது வந்து ரிப்பீட் ஆகுது எவ்ரி ஃப்ரைடே அண்டில் 30ஆம் தேதி மட்டும் எல்லா ஃப்ரைடேஸையும் வந்து எங்களுக்கு 11லேருந்து 12 மட்டும் எனக்கு ஓப்பி இருக்குது. அதே மாதிரி நான் இதில் வந்து இந்த ரொட்டேட் கியூஆர்ன்றதை கொடுத்து விடுறேன். இப்போ இது வந்து என்ன செய்ய இன்னொரு அடுத்த ஆப்ஷன். இப்போ ரேண்டம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ரொட்டேட் கியூஆர் கோட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும் இதை ஆட் பண்ணி விடுவோம். இதில் பார்த்தோம்னா அந்த ரொட்டேட் கியூஆர்ன்னு கொடுத்ததுன்ற அடையாளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரைடே வந்து 11 to 12 இந்த கிளாஸ் வந்து நான் ரொட்டேட் கியூஆர் ஆப்ஷனில் கொடுத்தபடியாக இப்போ நாங்கள் இந்த பாஸ்வேர்ட் வந்து எங்களுக்கு தெரியாது. அப்போ பாஸ்வேர்ட் வேணுமென்னா நாங்கள் கிளாஸுக்கு போய்க்கல ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் உங்களோட கையில் இருந்தால் தான் இந்த பாஸ்வேர்டை நாங்கள் பார்க்கல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இந்த பாஸ்வேர்டை வந்து அந்த டைம் தான் நாங்கள் பார்த்து சொல்லலாம். ஏதாவது வந்து டைம் மாறிக்கொண்டு இருக்கு. நான் இந்த கியூஆர்ன்றதை கிளிக் பண்ணினேன்டா இந்த பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகும் 15 செகண்டில் வந்து இது எக்ஸ்பயர்ட் ஆகும். 15 செகண்டுக்கு பிறகு இது வந்து எங்களுக்கு இருக்காது. இந்த இப்போ பாஸ்வேர்ட் வந்து 2941 இருக்க போது அது 15 செகண்டுக்கு பிறகு புது பாஸ்வேர்ட் மாறிக்கொண்டு. அப்போ நாங்கள் கிளாஸில் இருக்கையில் ஒரு டிவைஸ் இருந்தால் தான் இந்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். கையில் டிவைஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும் பாஸ்வேர்ட் இதுதானே. ஒரு 2 டைம்ஸ் சொன்னோம்னா ஓகே, அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணி விடும். இல்லை சப்போஸ் இப்போ இந்த கியூஆர்ஸில் வேறு ஆப்புக்கு வேலை செய்யமாட்டா அதை ஸ்கேன் பண்ணலாம். அப்போ நாங்கள் இது வந்து அங்கே இருந்த இந்த கியூஆர் அங்கே நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதை ஸ்கேன் பண்ணலாம்.
அதை விட ஈஸியானவே நாங்கள் இந்த பாஸ்வேர்டை சொல்லலாம். இந்த அட்டெண்டன்ஸுக்குரிய பாஸ்வேர்டு இதுதானே. இது வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் குறைவாக இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இப்போ ஒரு செஷன் வந்து எங்களுக்கு நடக்கலை. உதாரணத்துக்கு இதில் ஃப்ரைடே வந்து 24ஆம் தேதி வந்து கிளாஸ் நான் எடுக்கலை. அது நாங்கள் அந்த கிளாஸ் நடக்கலைன்னா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த கிளாஸை வந்து டிலீட் பண்ணலாம். ஏன் நாங்கள் இது கட்டாயம் டிலீட் பண்ணணும்னா, இந்த செஷன் முடிஞ்ச உதாரணத்துக்கு ஃப்ரைடே 24ஆம் தேதி 12 மணிக்கு பிறகு இந்த செஷன் நாங்கள் எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அப்சென்ட் போயிடும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த செஷனை மட்டும் டிலீட் பண்ணி விட்டோம்னா ஓகே. அப்போ அந்த கடைசி செஷன் வந்து டிலீட் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த அவன் அட்டெண்டன்ஸில் வந்து அது காட்டாது. ஈவன் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன் டியூரேஷன். எனக்கு 9லேருந்து 10 இருக்குது, நான் 11க்கு மாற்ற போகிறேன் கிளாஸ். ஏன்னா நாங்கள் ஈஸியாக மாற்றலாம். அது எப்படின்னா இந்த டைமுக்கு முதல் நாங்கள் மாற்றணும். 10 மணிக்கு முதல் நாங்கள் இதை மாற்றினோம்னா தான் அது ஒர்க் பண்ணணும். 10 மணிக்கு பிறகுண்டா நாங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் எங்களுக்கு சரியாக இருக்காது. என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் விழுந்துடும். இப்போ அதுக்கு முதல் என்ன நாங்கள் என்ன செய்யலாம்னா டியூரேஷனை வந்து இதில் மாற்றலாம். உதாரணத்துக்கு எனக்கு 10லேருந்து 11 நான் என்ன செய்கிறேன் அந்த மாத்திரம். ஈவன் நாங்கள் பாஸ்வேர்ட் டைம் என்ன செய்யலாம் மாற்றி விடலாம். அப்போ அந்த டைம் வந்து எங்களுக்கு என்ன செய்யுமெண்டா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்போ எடிட் பண்ணலாம். எப்படி இருந்தால் நாங்கள் அந்த டைமுக்கு முதல் அந்த கிளாஸ் முடிகிறதுக்கு முதல் அந்த டியூரேஷனை வந்து நாங்கள் மாற்றலாம். டியூரேஷன் எங்களுக்கு நாங்கள் அந்த கிளாஸ் எடுக்கலைன்னா நாங்கள் அந்த ஆப்ஷனை வந்து டிலீட் பண்ண விடும் சொல்கிறது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்களோட காம்போனண்ட்டை விட்டு வெளியால் வந்து ஆக்சஸ் பண்ணிடலாத மாதிரி நாங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு நான் குரூப் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நான் 6ஆம் தேதி 9லேருந்து 10 மணி மட்டும் லெக்சர்ஸ் இருக்குது, 2 செஷன் ஒன்று போடுறேன். அதே மாதிரி அதுக்கு நான் ஒரு பாஸ்வேர்ட் ஒன்றும் செட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது சோர் மோர். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் எங்களோட நெட்வொர்க் கூட பிளாக் பண்ணலாம். இப்போ இது நாங்கள் இந்த ஆப்ஷனை நாங்கள் டிஃபால்ட்லேருந்து எடுத்தோம்னா நாங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கணும், இங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம்ட்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது நாங்கள் கொடுக்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கட்டாயம் எங்களோட யூனிவர்சிட்டி வைஃபை கூட தான் நாங்கள் இணைஞ்சிருக்கணும். இல்லையாண்டா அவைக்கு இந்த அக்சஸ் வந்து இருக்கா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கே காட்டாது, இந்த அட்டெண்டன்ஸை போடுறது ஆப்ஷன் அவைக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எனேபிள் பண்ணுறோம் எப்போ வேண்டாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட வைஃபையை யூஸ் பண்ணினோம்னா நாங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஐபி அட்ரஸ் வந்துருக்கு 192.248.58 இந்த நம்பரை நாங்கள் கொடுத்துட்டு ஆட் பண்ணி விட்டோம்னா இது என்ன கருத்து வந்து இந்த கிளாஸ் வந்து மண்டே 6ஆம் தேதி இருக்கிற இந்த கிளாஸ் வந்து நான் ஒரு அட்வான்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படி என்றால் இந்த ஐபி அட்ரஸு கூடாதான். இதுன்ற கருத்து வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட காம்போனண்ட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கலாம். எங்களோட ஈவன் காம்போனண்ட்டுக்கு இருந்தும் எங்களோட வைஃபை சப்போஸ் அதை வைஃபை கனெக்ட் பண்ணலைன்னா வேலை செய்யாது. தங்களோட ஓன் நெட்ஒர்க்கில் வேலை செஞ்சோம்னா அதுக்கு வேலை செய்யாது. கட்டாயம் வந்து எங்களோட வைஃபை கூட வந்து அதை அக்சஸ் பண்ணினா மட்டும்தான் இதை கொடுக்கலாம். அப்போ நாங்கள் இதை எப்போ கொடுப்போம்னா எல்லோரும் வைஃபை வச்சிருக்கணும்னா நாங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் டிஃபால்ட்டுக்கே போக முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதை மார்க் பண்ணினோம்னு காட்டுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் இதில் 7 மணிலேருந்து 8 மணி மட்டும் இந்த லெக்சர்ஸ் இருக்குது. அதுக்கான பாஸ்வேர்ட் இதெண்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து லொக்கின் பண்ணி இருக்கல இப்படி தான் காட்டும். நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் கிளாஸ் அதை சப்மிட் அட்டெண்டன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினேன். அவைக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கு. இந்த பாஸ்வேர்ட் நாங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறோம் 4564. இந்த இதை சப்மிட் பண்ணிச்சோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய அட்டெண்டன்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் மார்க் பண்ணப்படும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலாம்னா இந்த ஓல் கோர்ஸை கிளிக் பண்ணி அதை இந்த அட்டெண்டன்ஸ் இதில் வந்து நாங்கள் 3-4 அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கிறோம். அது இத்தனை கிளாஸ் வந்து என்ன பெர்சன்டேஜ் என்பது எல்லா கோர்ஸஸ் இந்த செமஸ்டருக்குரிய எல்லா கோர்ஸஸையும் வந்து அதில் ஓவியை பார்க்க முடியும். அதே மாதிரியில் வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து இருக்குங்கிறது ஒரு லெக்சரர் வந்து ஒரு டீச்சர் வந்து எப்படி அந்த ரிப்போர்ட் எடுக்கலாம்னா அதில் கடைசியாக ரிப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இந்த சம்மரி வியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சம்மரி வியூ கிளிக் பண்ணோம்னா
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை கிளாஸ் வந்தவர், எத்தனை இப்போ மார்க் பண்ணபடியாக அது ப்ரெசன்ட் வந்திருக்கு, இப்போ அட்டெண்டன்ஸ் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குண்டு வேறு. அதே மாதிரி நாங்கள் இதை வந்து ஒரு எக்ஸலாக எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் டவுன்லோட் எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துட்டு நான் டிஃபால்ட்டாக நிற்கிது. டவுன்லோடை கொடுத்தோம்னா இது டவுன்லோட் ஆகிடும். இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து எங்களுக்கு காட்டு. எங்களுக்கு வந்து இந்த ஓவி வந்து இப்படி இருக்குது. இப்போ இது வந்து உதாரணத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்பப்போ ப்ரெசன்ட் எப்பப்போ ஆப்சன்ட் இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் பட் வந்து பி அண்ட் ப்ரெசன்ட், ஏ அண்ட் ஆப்சன்ட். இதில் வந்து நாங்கள் இந்த சம்மரி வியூ இதில் பார்க்கலாம். இது இண்டிவிஜுவல் கிளாஸ் டேட். இப்போ இதில் வந்து டேட் இருக்குது, எத்தனை மணிக்கண்டு இருக்கும், அந்த டேட் டைமோடு இருக்கும். அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணது இப்போ ஆப்சன்ட் பண்ணது எத்தனை நாள், ப்ரெசென்ட் எத்தனை ஆப்சன்ட் ரெண்டு. இப்போ குரூப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் டேக்கின் சீசன் 2 என்ன குரூப் 1க்கு 2 கிளாஸ் நடந்திருக்கு, குரூப் 2க்கு வந்து 7 கிளாஸ் நடந்திருக்கு. அப்போ இதை வச்சு தான் என்ன செய்யும், அவர் ப்ரெசென்ட் எத்தனை ஆப்சன்ட் வச்சு அவருக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்குலேட் பண்ணி வரைக்கும். இது கடைசியாக வார உங்களுடைய ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. நன்றி.